அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசா பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்களை மிரட்டி பார்க்கிற விதமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க ஆதரவை எப்ப வேணாலும் வாபஸ் பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மிகப்பெரிய அப்டேட்டு. மே 22ஆம் தேதி டெல்லி பறக்கும் நம்மளுடைய முதல்வர். இது எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா வீடியோக்குள்ள பேச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிருங்க. நம்ம வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமா இன்னைக்கு திமுகவு கூட இருந்த இந்த 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்மளுடைய தமிழகம் அரசுக்காக நம்மளுடைய விஜய் அவர்களுக்காக ஆதரவு குடுத்திருந்தாங்க. அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இது உண்மையிலேயே உதவுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய ஆதரவை எப்ப வேணாலும் பின்வாங்கிக்கிருவோம். பரிசீலனையில ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு ஐயா சண்முகம் அவர்கள். என்னன்னா, இன்னைக்கு எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ காவல்துறை வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை நெருங்குகுதோ, இவங்க இந்த மாரி பிரஷர் ஆரம்பிக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட போய் இணைஞ்சிட்டீங்கன்னா அப்படின்ற வார்த்தை வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகவுல 2 பிரிவா பிரிஞ்சு கிடக்கிற எடப்பாடி மற்றும் சிவிஎஸ் குரூப் அப்படின்னும்போது, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எப்படியாவது வாங்கப்பா சேர்ந்து பேசிருவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு. சில பேரும் வர்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேச்சுவார்த்தை எட்டப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ரீமா ரோஸ் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாரி புகுந்து முடிச்சு விடுறாங்க. அதுதான் மேட்ரு. இன்னைக்கு அந்த விஷயங்கள் வந்து அந்த கட்சியை தாண்டி வெளியில வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பட்டமா வெளியில வந்துட்டு இருக்கு. எடப்பாடி எவ்வளோலாம் பெட்டி வாங்குறாரு, எடப்பாடி எதனாலலாம் வந்து இந்த விஷயம் பண்றாரு, எடப்பாடி எப்படிலாம் அந்த கட்சியை கவுத்த பார்க்குறாரு, எடப்பாடி எப்படிலாம் வந்து இந்த இரட்டை இலையும் புடுங்கி எரிய பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வெட்ட வெளியா தெரியறனால தான் இன்னைக்கு சிவிஎஸ் மற்றும் எஸ்பிவி வேலுமணி அவர்கள் குரூப் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு கொடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கும் உதவி இருக்காங்க. இனி ஆட்சியிலையும் நம்ம தொடர்ந்து பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து இன்னைக்கு தமிழக அமைச்சரவை பதவியில அவங்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு சிபிஐ மற்றும் சிபிஎம் 2 இடதுசாரிகள் வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்க வந்து இப்படி வந்து ஏடிஎம்கேவோட போய் இணையறீங்க அப்படின்போது எங்களுடைய பரிசீலனையில நாங்க வந்து எங்களோட முடிவை கொண்டு வர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு திமுகவுடைய அழுத்தத்தினால இவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்பதான் தெரியுது செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட வந்து இன்னைக்கு காவல்துறை நெருங்குறது அப்படின்றது கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர் மட்டும்தான் சிக்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் சிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு திமுக வந்து போட்டப்பட்ட வழக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல மேலும் பல வழக்குகள், டிரான்ஸ்பார்மர் வழக்கு, மதுபான அந்த கொள்ளை வழக்கு, ஏகப்பட்ட வழக்குகள் இருந்தா கூட நேத்து கூட பாத்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து நம்மளுடைய தமிழக செயலாளர் சாய்குமார் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. அப்ப செந்தில் பாலாஜியை நெருங்க நெருங்க நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இது மூலியமா தெளிவா தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து நாங்க அசீர ஆளும் கிடையாது. எங்களுடைய தமிழக அரசா செயல்படுறது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காது அப்படின்ற மாதிரி தக்க பதிலடி கொடுத்திருக்காரு நம்மளுடைய முதல்வர். என்ன பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம் இதை வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேர் எதிராக பேசப்படுற சம்பவங்கள்ல கரூர் சம்பவமும் ஒன்று. நேற்று இரவோடு இரவா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, கரூர்ல அந்த ஒரு சம்பவத்தின் ஈடுபட்ட அனைத்து காவலர்களையும் அதிரடியா பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 18 காவலர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, செல்வராஜ் டிஎஸ்பி அவர்கள் செல்வராஜ் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு செம்பா செயல்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு உதவுனதாகவும், அங்க இருந்து வந்து சில ஆம்புலன்ஸ்களுக்கு அவரே கால் பண்ணி பேசினதாகவும் வந்து அவங்க கிட்ட ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு அவங்களே சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துல அவர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பணியிடை மாற்றத்திற்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அடிமட்ட காவலர்கள்ல இருந்து எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து 18 பேரை இரவோடு இரவா பணியிட மாற்றம் பண்றதுக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. இந்த விஷயம் தவிர்த்து இன்னைக்கு இந்த மாதிரி வந்து சிபிஎம் சரி சிபிஐயும் சரி நம்மளுக்கு வந்து ஒருவேளை ஆதரவை பின்வாங்கிட்டாங்கன்னா அரசு கவிழ்ந்துடுமோ அப்படின்றதெல்லாம் வந்து துளி அளவு கூட வேலை கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது, அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்படுது அப்படின்றதுக்கு இன்னைக்கு தமிழக மக்களே சாட்சியா இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து அரசை கவிழ்த்திடலாம், நம்ம வந்து ஒருவேளை முன்னேறி வந்துடலாம், அப்படியே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து திருமாவளவனை முதல்வராக்கிடலாம், ரஜினியை முதல்வராக்கிடலாம் அப்படின்றவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுற விதமா தமிழக அரசோட செயல்பாடு சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றதும், இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில வந்திருக்கிற அதிரடி மாற்றங்கள் மற்றும் மின்சாரத்துறையில வந்திருக்கிற அதிரடி மாற்றங்கள் ஏகப்பட்டது வந்து உண்மையிலேயே மக்களை கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். கவர்ச்சி அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இலவசத்தை கொடுத்தா மக்களோட வாயை அடைச்சிடலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து துளி அளவு கூட வேலை இல்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கு மக்களே வந்து அதாவது பொதுமக்கள்ல சில பேர் எனக்கு ரூ. 1000 வேணாம், அரசு இயந்திரம் நல்லபடியா செயல்படட்டும், அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ல கொடுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால நீங்க வந்து தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை முன் வைக்காதீங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. பொதுமக்களுக்கு என்ன அரசு செய்யணும்னு நினைக்குதோ அதை கண்டிப்பா செய்வாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அம்மா உணவகங்கள்ல
அடுத்தடுத்து ஆய்வுகள் நடக்குது. சட்டவிரோத செயல்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அம்மா உணவகங்களை உடனடியாக வந்து புதுப்பிக்க சொல்லி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு விதமான உத்தரவுகள் இப்போ கொடுத்துருக்காரு. மக்களுக்கு சிறப்பாக செயல்படும் மக்களாட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஜனநாயகன் படம் ரிலீஸ். ஒவ்வொரு வீடியோ நான் போடும்போதும் கமெண்ட்ல அந்த வீடியோவுக்கு கமெண்ட் வருதோ இல்லையோ, ஜனநாயகன் படம் எப்போக்கா ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன் படம் வருதா என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்த நம்மளுடைய ஜனநாயகன் படம் விஜய் அவர்களுடைய கடைசி படம். பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டுக்காக வெயிட் பண்ணாங்க. ஏன்னா சென்சார்லாம் கிடச்சிருச்சு, எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால சான்றிதழும் கிடைக்க போகுது, கிடச்சிருச்சு அப்படின்றது படக்குழுவினரோட தரப்பு. இருந்தால் கூட அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய சிஎம்மாக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்களுடைய டைட்டில் கார்டை இணைக்கிறதுக்கு சில பேருடைய அனுமதி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அனுமதி வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான வகையில் அந்த டைட்டில் கார்டை பிரம்மாண்டமா இணைச்சிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஜூன் 22ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அதுக்காக அன்னைக்கு தான் படம் ரிலீஸான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வருது. அதனால பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நாள் அப்போவும் நான் உங்களுக்கு தெளிவாக இன்னைக்கு தான் வருது, இன்னைக்குங்க நீங்கள் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்லிடுவேன். அடுத்து ஏன்னா நம்மளாம் நிறைய பேர் வந்து புக்கிங் என்னால் வந்து முதல் நாள் போட்டு வச்ச அந்த புக்கிங்லாம் வந்து ரிட்டர்ன் வரும்போது ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தோம். அதனால் நான் புக்கிங் உங்களுக்கு டீட்டெயில்டு நான் சொல்லிடுவேன். அடுத்து ரொம்ப முக்கியமாக பேச வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மே 22ஆம் தேதி டெல்லி பறக்கிறார் நம்மளுடைய முதல்வர். யாரை பார்க்குறதுக்கு? நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை பார்க்கறதுக்காக போகிறாரு. நம்ம சிஎம் வந்து விஜய் அவர்கள் பங்கேற்றதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளுடைய சிஎம் அவர்களை பார்க்குறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சினிமா துறையிலேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு துறை ரீதியாக நேற்று பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய கூட்டமைப்புலேருந்து வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரியவர் எடுத்த ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் அவர்களை பற்றி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அவருடைய வயசுக்கு ஏகப்பட்ட முதல்வரை அவர் பார்த்துருக்காராம். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் முதல்வரை சந்திக்கும் போது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூடவே இருப்பாங்க. ஏன்னா ஒரு 2 அதிகாரியாவது இடதும் வலதும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, பின்னாடி 2 பேர் நிற்பாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போதைய முதல்வர் நம்மளுடைய விஜய் அவர்கள் எந்த ஒரு அதிகாரியும் இங்கே நிற்கக்கூடாது, அவங்க கூட நான் தனியாக கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை வெளியே அமுச்சு விட்டுட்டு இவங்கள்ட்ட பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தைன்றது போயிருக்கு. அவங்க நிறைய கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வரால் மட்டும்தான் முடியும், அதுதான் உண்மை அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த ரீல்ஸ் பயங்கர படுவரையிலாக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் அவர்கள் எதுக்காக மே 22ஆம் தேதி பிரதமரை சந்திக்க போகிறார் அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த பழைய அரசு அப்படின்னு சொல்லலாம், ஸ்டாலின் அரசு அப்படின்னு சொல்லலாம், ஊழல் அரசு அப்படின்னு கூட சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா அகல ரயில் பாதை அதாவது அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டம் ஒன்று இருக்குது. அவங்களால அதை செயல்படுத்த முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்து அந்த ஒரு அகல ரயில் பாதையை போடுறதுக்காகவும் அந்த 2 ரயில் பாதை வர்ற மாதிரியான ஏரியாக்களுக்கு முழுக்க முழுக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படின்ற ஒரு விஷயம். அது போக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மற்றும் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசுறதுக்காக போறார் அப்படின்றது மிக முக்கிய தகவலாக வந்திருக்கு. பரந்தூர் விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே வந்து முதல் ஆரம்பிச்சதே வந்து அரசியல் பயணம் அந்த பரந்தூரில் தான். அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுறதுக்காக போறாரு. அது போக மற்றும் காங்கிரஸோட சோனியா காந்தி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அந்த மாதிரி காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க. அவங்களே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாநிலங்களவை சீட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாநிலங்களவை சீட்டுக்கு 2 பேருடைய பேர் அடிபடுது. ஒன்று வந்து மேம் த்ரிஷா அவர்கள் மற்றும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நம்மளுடைய சிஎம்மோட அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3வது அவருடைய பேர் ஒன்றுன்றது நேற்றுலேருந்து பயங்கரமாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. யார் அப்படின்னா நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சர், இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஏடிஎம்கே ஆட்சியின் போது கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் லால்குடி தொகுதியில் நின்று இப்போ வந்து வாய்ப்பை இழந்திருப்பார். லீமா ரோஸ், அதாவது ஏடிஎம்கே உடைய லீமா ரோஸ் அடுத்து அம்மான் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்மம், நம்ம என்னத்தை சொல்கிறதுனே தெரில. அதை டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த அம்மா என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நம்மளுடைய கூப்பா கிருஷ்ணன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட லீமா ரோஸ் அவர்கள் ஒவ்வொரு வாக்குக்கும் குறைஞ்சது 25,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரம் வச்சுருக்காங்க. நிறைய சேனல்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கண்ணை இறுக்க பொத்திக்குச்சு அப்படின்றதான் உண்மை. அதனால் பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய பேர் பயங்கரமாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவின்னு நினைக்கிறேன், அவர் வந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுறதுக்கும் அவருடைய மகன் பேர் அடிபட்டு
செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோடனே உங்களுக்கு நான் டீட்டெயில்டா வந்துடுறேன். இந்த ஒரு பிரதமர் சந்திப்பு அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீட் எதிர்த்திருக்காங்க. 2 மொழி கொள்கை தான் இதுல நாங்க உறுதியா இருக்கோம்னு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து சொல்லிட்டு தான் வருவேன். சொன்னத தான் செய்வேன். சொன்னத மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த ஒத்த வரியில நம்மளுடைய சிஎம் அவர்கள் நின்னுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டோட உங்களுக்கு நான் உடனடியா சேனல்ல வந்து வீடியோ சொல்லிட்டே இருப்பேன். மறக்காம நம்மளுடைய பெல் பைகான் அந்த வந்து மேல ஒரு மணி பட்டன் போட்டிருக்கும். நெறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்றீங்க. மறக்காம பெல் ஐகான் தட்டி வச்சுருங்க. உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிட்டு போயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.